லாயர் கிருஷ்ணா ஃபோன் பண்ணுறாங்க விஜயாவுக்கு. விஜயா, நாளைக்கு ஹியரிங்க்கு வருது மனோஜ் ரோஹிணி டிவோர்ஸ் கேஸு. மனோஜ் இன்னும் அதே நிலமையில தானே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயாவோ, என்ன மேடம், என் பையன் மனோஜ் என் பேச்சை மீறுவானா? சத்தியமாக சொல்கிறேன், என்ன கூட அந்த பார்லர்காரி ஏதாவது வசியம் பண்ணி ஏமாத்திடுவா. ஆனால் என் புள்ள மனோஜ் கெட்டிக்கார, அவனை யாரும் ஏமாற்ற முடியாது. உறுதியாக சொல்கிறேன், நாளைக்கு ஹியரிங்க்கு அவன் வந்தான்னா டிவோர்ஸை வாங்கி கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே கிருஷ்ணா சொல்கிறாங்க, விஜயா திரும்ப திரும்ப கேட்குறேன், அங்கே கோர்ட்டில் வந்து போன டைம் மாதிரி என்னையும் அவமானப்படுத்தி ஜட்ஜ் முன்னாடி உங்களையும் எல்லாம் அசிங்கப்படுத்திட போகிறான் இந்த மனோஜ். சரி, நீங்கள் உறுதியாக சொல்கிறதால நாளைக்கு மீட் பண்ணலாம் கோர்ட்டில். இப்போ ஃபோனை வைக்கிறேன், மறக்காமல் கரெக்டாக ஷார்ப்பாக 9 o'clock கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுங்க மனோஜை அப்படின்னு லாயர் கிருஷ்ணா ஃபோனை வச்சிடுறாங்க. அதே சமயம் அன்னைக்கு கிடுக்கிடுன்னு நடுங்கிக்கிட்டே, ரோஹிணி நம்மக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாலே, ஒரு வேளை நாளைக்கு அங்கே கோர்ட்டில் அம்மா நம்மளை திட்டுனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, சாரி நமக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லி நடித்து நாளைக்கு கோர்ட்டுக்கு போகாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு வழக்கம் போல் மொக்கத்தனமாக ஸ்கூல் பையனை விட மோசமாக ஒரு பிளானை யோசிச்சுக்கிட்டு படுக்க போகிறாரு மனோஜ். காலையில் 7 மணிக்கெல்லாம் கதவை டம்மு டம்முன்னு தட்டுறாங்க விஜயா. டேய் மனோஜ் எந்திரிடா, இன்னைக்கு ஹியரிங்க்கு கோர்ட்டுக்கு போகணுன்னு அம்மா நேத்தே சொன்னல அப்படின்னு சொல்ல, உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் இப்படி முக்கியமான சமயத்துலலாம் இவன் தூங்கி தொலைச்சிருவான். ஏன்னா போய் ஒரு வாளி தண்ணி எடுத்துட்டு வா, அவன் முகத்தில் கொட்டுனா தான் அந்த ஓடுகள் பையன் எந்திரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துபு சொல்ல, உடனே விஜயா கோபத்துக்கு வந்து, டேய் என் புள்ள ஒன்றும் அப்படி கிடையாது, நேற்று நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் நான் போய் பக்கத்தில் நின்று மனோஜ்னு ஒரு வாட்டி சத்தம் போட்டால் எழுந்திரிச்சுக்குவான் அப்படின்னு விஜயா கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ கிடுக்கிடுன்னு நடுங்கிறத மாதிரி திருட்டு மொழியும் முழிச்சுக்கிட்டே, ஐயையோ குளிர மாதிரி நடிப்போம் அப்படின்னு மனோஜ், அம்மா என்னம்மா அப்படின்னு நடுங்கிக்கிட்டே குளிர்ச்சோரம் வந்தவனை போல கம்பளிக்குள்ளே படுத்துக்கிட்டே கேட்குறாரு. உடனே முத்துவோ, டேய் எந்திரடா, மணி என்ன ஆகுது தெரியுமா? 7 மணிக்கு மேலே ஆகுது, இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் தானே தெரியாதா அப்படின்னு கேட்க, உடனே அண்ணாமலையோ, என்னடா மனோஜ், உனக்கு பொறுப்புங்கிறது கொஞ்சம் கூட வரதே இல்லை, இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான கேஸ் உன்னோட வாழ்க்கையில், இப்படி சோம்பேறி கணக்காக தூங்கிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு அண்ணாமலையும் திட்ட, உடனே விஜயா சொல்கிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, நீங்கள் எல்லாம் வெளியில் போங்க, மனோஜை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அம்மா நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர முடியாதுமா, எனக்கு குளிர் அடிக்குது, காய்ச்சல் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே மீனா அந்த காய்ச்சல் மாத்திரையை எடுத்துகிட்டு வா, இந்தடா முழுங்குடா அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சல் மாத்திரையை வலுக்கட்டாயமாக வாயில் போட்டு முழுங்க வைக்க முயற்சி செய்கிறாரு முத்து. உடனே வேண்டாம் நான் வந்துடுறேன் கோர்ட்டுக்கு அப்படின்னு, இந்த முத்து மீனா நம்மளை விடுற மாதிரி தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு உட்கார தலையை நீவி கொடுத்துட்டே விஜயா சொல்கிறாங்க, டேய் மனோஜ், இன்னையோட உன்னோட தலையில் இருந்த 7.5 எல்லாம் தலைமுழுகிட்டு திரும்பி வருவோண்டா, சந்தோஷமாக குளிச்சு கிளம்புடா. ஆஹா நீ குளிக்க கூட வேண்டாம், உனக்கு காய்ச்சல் அடிக்குது இல்லை, வா ட்ரெஸ் மட்டும் மாற்றிக்கிட்டு கோர்ட்டுக்கு போவோம், எப்படியாவது அம்மா உன்னை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறேன்டா. இன்றைக்கி மட்டும் நீ போகலைன்னா அதுக்கப்புறம் அந்த பார்லர்காரிக்கு திமிரு எச்சாயி இன்னும் 6 மாதத்துக்கு நம்ம கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியது இருக்குண்டா, அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு விஜயாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயம் அங்கே கோர்ட்டில் ஜட்ஜு உட்காந்துருக்காரு. கிருஷ்ணா உன்னோட சைடு அந்த இவங்கள வர சொல்லுங்கள், மனோஜ் அவர் பேர், அவர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜயா உங்கள் பையன் மனோஜை கூப்பிடுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே டேய் மனோஜ், ஜட்ஜு உன்னை தானே கூப்பிடுறாருப்பா, போய் நின்று எனக்கு இவன் வேண்டான்னு உறுதியாக சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்ல, அதே சமயம் பக்காவா மனோஜ் கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கி, எனக்கு ரோஹிணி தான் மனைவி, அவளை எங்கள் அம்மாவை தான் பிரிக்க நினைக்கிறாங்க என்கிட்ட இருந்துன்னு கிளியராக டாக்குமெண்ட்டோட வந்து ரெடியாக நிற்கிற ரோஹிணி திமிர் பிடிச்ச மாதிரி விஜயா, மீனா, முத்து, அண்ணாமலைன்னு உட்காந்துருக்கிற சைடை பார்த்து முறைச்சிக்கிட்டு மேலே ஏறி போய் நிற்கிறாங்க அங்கே குற்றவாளி கூண்டில். அப்போ என்னம்மா, என்ன ரோஹிணி உங்கள் சைடு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஒன்றும் தெரியாதவங்கள போல, ஜட்ஜையா நான் எதையுமே சொல்லலை ஐயா, நீங்கள் எதிரில் இருக்கிற என்னோட கணவர், நான் மதிப்புக்கும் மரியாதைக்கும் என்றைக்குமே உரியவர் மிஸ்டர் மனோஜ், அவர்கிட்ட கேட்டுக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே மனோஜ் கிட்ட தான் கையில் வச்சிருக்கிற டாக்குமெண்ட்டோட ஃபைலை அப்படியே தூக்கி காமிக்கிறாங்க. இந்த ஃபைலில் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க ஞாபகம் இருக்குல்ல, இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி அவள் ஜாடமாடையாக சைகையில் காமிச்சிக்கிட்டு கழுத்துக்கிட்ட கையை எடுத்துகிட்டு போய் நான் சூசைட் பண்ணிக்குவேன் ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் மிரட்டுறாங்க ரோஹிணி அங்கே மனோஜை. உடனே மனோஜும் என்ன மேடம் கேட்டீங்க அப்படின்னு கீழே நின்று லாயர் கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்க கேட்குறாரு. உடனே கிருஷ்ணாவும், மனோஜ் உங்கள் மனைவி ரோஹிணி அதான் எல்லா திருட்டு வேலையும் பண்ணி உங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே திருமணம் ஆனதை மறைச்சு குழந்தை இருக்கிற
அப்படிங்கிறத மறைச்சுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ அவங்கள டிவோர்ஸ் பண்ணுறதுல கன்ஃபார்மாக தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆஹா இல்லை மேடம் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணி, மனோஜ் இது போதும் மனோஜ், இது மட்டும் போதும், நீங்கள் இனி பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. ஐயா ஜட்ஜ் ஐயா, இந்த ஃபைலை பாருங்கள் ஜட்ஜ் ஐயா, மனோஜ் என்கிட்ட ஆசாசியாக எழுதி கொடுத்துருக்காரு. எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்தாவே பயமாக இருக்குது ரோஹிணி. அவங்க சொல்லித்தான் நான் உன் மேலே டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி கேஸ் கூட ஃபைல் பண்ணினேன். அவங்க சொல்லித்தான் உன்னை இப்படியெல்லாம் நிற்க வச்சு கஷ்டப்படுத்திட்டேன். உனக்கு கல்யாணம் ஆனது எனக்கு தெரியும், குழந்தை இருக்கிறது தெரியும், அப்படிங்கிற மாதிரி என்னென்ன வேணுமோ இஷ்டத்துக்கு ரோஹிணி எழுதி வச்சிருக்கிற அந்த மனோஜ் கையெழுத்து போட்ட பேப்பரை பார்த்துட்டு ஜட்ஜே ஷாக் ஆகிடுறாரு. யாருமா அந்த விஜயா, மனோஜோட அம்மா, வாமா இங்கே அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவோ, அடி பாவி, இப்படியா என் பிள்ளைய ஏமாற்றி கையெழுத்து வாங்குவ அப்படிங்கிற மாதிரி பார்க்க உடனே மனோஜோ, அம்மா அது வந்து அப்படின்னு சொல்ல உடனே குற்றவாளி கூண்டு கிட்ட வந்த விஜயா, டேய் இது கோர்ட் ஆச்சேன்னு பார்க்குற, இல்லைனா என் காலில் போட்டிருக்கிறத கழட்டி என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏண்டா நீ உன் பொண்டாட்டி ரோஹிணி கூட திரும்பவும் வாழ்கிறதுக்கு என்ன பலிகடா ஆக்கிட்டியேடா பாவி, உன்னை போய் நான் நம்பினனே, மலை மாதிரி நம்பினனே அப்படின்னு சொல்லிட்டு, ஜட்ஜையா இந்த தில்லாலங்கடி ஏதோ வேலை செஞ்சுருக்கா, திருட்டு வேலை, இல்லை என் புள்ள கையெழுத்து போட்டிருக்க மாட்டா, நல்லா பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே, என்னப்பா மனோஜ் இது கையெழுத்து உங்கள் கையெழுத்து தானே அப்படின்னு கேட்க மனோஜும் ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிருஷ்ணாவோ, விஜயா என்ன விஜயா, உங்கள் பிள்ளைய நம்பி கேஸு நான் எடுத்து நடத்தி எவ்வளவு பெரிய சீனியர் வக்கீல், நான் தொட்ட கேஸு எதுவுமே ஃபெயிலியர் ஆனதில்லைன்னு பேர் வாங்கினேன், என்ன இப்படி ஜட்ஜையா முன்னாடி அசிங்கப்படுத்திட்டானே, ஒரு லூசு பையனை பெற்று வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக கிருஷ்ணா திட்டுறாங்க விஜயாவை. உடனே ஜட்ஜு சொல்கிறாங்க, சரி இந்த கேஸில் தேவையில்லாமல் வலுக்கட்டாயமாக விஜயாங்கிற மாமியார் இன்வால்வ் ஆகித்தான் அங்கே டிவோர்ஸ் பண்ண சொல்லி மகனை வற்புறுத்தினாங்கிறது உறுதியானதால் டிவோர்ஸ் கேஸ் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோஹிணி இருவரும் சேர்ந்து வாழ இந்த கோர்ட் அனுமதிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேஸை முடிச்சிடுறாரு. அதே சமயம் ரோஹிணி சொல்கிறாங்க, ஜட்ஜையா ஒரு நிமிஷம் இங்கே நிற்கிறாங்கல்ல இந்த விஜயா ஆண்டி, இன்னமும் என்னை கொடுமைப்படுத்துவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது அஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி இவங்க கிட்ட எழுதி வாங்கிக்கோங்க. இல்லை இத்தனை நாளாக என்னை படுத்தின கொடுமைக்கு அவங்களுக்கும் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாமியாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். தான் பிள்ளைய மருமக கிட்ட இருந்து பிரிக்கணும், டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மாமியாருக்குமே இந்த விஜயா ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே, அடி பாவி, ஏற்கனவே நான் செத்த மாதிரி தான் இங்கே நின்றுட்டுருக்கேன், இன்னும் என்னை ஒட்டுமொத்தமாக சமாதி கட்டி புதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஜட்ஜையா இவன் அந்த மனோஜ் எக்கேடோ கெட்டு போகட்டும், அவன் கூட வாழ்ந்தா வாழட்டும், இல்லைன்னா ரெண்டு பேரும் நாசமாக போகட்டும், என்னை விட்டுருங்க ஜட்ஜையா, நான் தெரியாமல் இவனை என் பிள்ளைன்னு நினச்சி நம்பி இந்த அளவுக்கு கேஸ் நடத்தணும்னு கொண்டு வந்துட்டேன். ஆனால் ஒன்று, இவன் இந்த ரோஹிணி உருப்படவே மாட்டா, எல்லா வேலையுமே ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ரோஹிணி சொல்கிறாங்க, பாருங்கள் ஜட்ஜையா உங்கள் முன்னாடியேன்னு.